இந்தியா சிங்கப்பூர் இருதரப்பு உறவில் புதிய மைல்கல். 6 முக்கிய துறைகளில் வளர்ச்சி. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் வட்டமேசை சந்திப்பின் முக்கிய அங்கமாக இந்திய அமைச்சர்கள் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை நேரில் சந்தித்து பேசினர். வியாழக்கிழமை ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற்ற இச்சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதின் பிரசாதா ஆகியோர் இந்த உயர்மட்ட சந்திப்பில் கலந்து கொண்டனர். துணை பிரதமர் கான் கிம் யோங் தலைமையிலான சிங்கப்பூர் பேராளர் குழுவில் மூத்த அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான கா சண்முகம், வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன், தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் டியோ, போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் விரிவான உத்திபூர்வ பங்காளித்துவத்தை மேலும் ஆழப்படுத்த தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். இச்சந்திப்பின் போது வேளாண் உணவு பாதுகாப்பு, கடல்சார் கலாச்சாரம், தொலைத்தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு துறையில் கால்பதிக்கும் பயணீட்டாளர் பாதுகாப்பு, ஒளிபரப்பு ஒழுங்குமுறைகளை மேம்படுத்தும் விருப்ப குறிப்பு உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நவீன உற்பத்தி, மின்னிலக்க பொருளியல், பசுமை முயற்சிகள், தடையில்லா தொடர்பு திறன் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்த இந்த சந்திப்பில் முடிவு செய்யப்பட்ட நிலையில் வட்டார உலகளாவிய விவகாரங்கள் குறித்த கருத்துகளும் தலைவர்களின் கலந்துரையாடலில் முக்கிய இடம் பெற்றன. மேலும் சிங்கப்பூர் விநியோகத் துறையினருடன் வணிக பங்காளித்துவம் மேற்கொள்ளவும், சிங்கப்பூர் பயணீட்டாளர்களை சென்றடையவும் இந்திய ஏற்றுமதி துறையினருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் உணவு கண்காட்சி ஒன்றும் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நீண்டகால நெருங்கிய நல்லுறவை சுட்டிக்காட்டிய பிரதமர் வாங், அடுத்த 10 கால பொருளியல் வளர்ச்சியை நோக்கி இந்தியாவும் சிங்கப்பூரும் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக உறுதியளித்தார்.